தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர். இயேசு நம் அனைவரையும் இன்று ஆசீர்வதிக்கிறார். Dear friends in Jesus Christ, we all celebrate today the Millennium Saint Day, Saint Carlos Aquinas. Though he lived only 15 years in this world, he experienced Jesus Christ in the Holy Eucharist. வாழ்ந்த ஆண்டுகள் சில வருடங்கள் இருந்தாலும் அந்த இறை அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவத்தினால் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே திவ்ய நற்கில் இருக்கிறார் என்பதை உணர்ந்த அவர் சிறிய வயதிலிருந்தே நற்கருணை ஆண்டவரை உட்கொள்வதில் ஆர்வம் உள்ளவராக செயல்பட்டார். Praise the Lord. Praise the Lord. எனவே அவர் திருச்சபைக்கு தந்த மிகப்பெரிய கொடை அவருடைய திறமையால் நற்கருணை ஆண்டவர் செய்த அற்புதங்களை ஒரு வெப்சைட்ல போட்டு The Eucharist is the highway to heaven என்று சொல்லி, நமக்கு தெரியும் ஹைவேனாக்கா ரொம்ப சீக்கிரமா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும். அதுபோல நாம் விண்ணகத்திற்கு செல்வதற்கு ஒரு அருமையான ஒரு வழி திவ்ய நற்கருணை என்று கூறியிருக்கிறார். எனவே அந்த ஆண்டவர் உண்மையாகவே இந்த பங்கில் இருக்கிறார். கைத்தட்டி நன்றி சொல்லுவோமா? இங்கே இருக்கிற நம்முடைய பங்கு தந்தை, இணை பங்கு தந்தை, பங்கு மக்களாகிய நீங்கள் இன்று அலைகளிலிருந்து திரண்டு வந்து புனித லூக்கா வழியாக இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறீர்கள். இது இந்த ஆலயத்திலே நாம் வந்திருக்கிற இந்த நிகழ்வு கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கிறது. கடவுள் நம்மில் மகிழ்ச்சி கொள்கிறார். இந்த மகிழ்ச்சியான நாளிலே இன்று நாம் கடவுளிடத்திலே ஒரு குறிக்கோளை வைத்து ஒரே ஒரு தேவைக்காக கண்களை மூடி ஜெபிப்போமா? அனைவரும் கண்களை மூடி நான் சொல்ற ஜெபத்தை சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவரே, உமது அபிஷேக பிரசன்னத்துல நாங்கள் அனைவரும் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற வகையில இன்று நாங்கள் சிந்திக்கின்ற தலைப்பு எதிர்நோக்கின் திருப்பயணிகளின் பலம் நற்கருணை என்ற ஒரு சிந்தனையில நாங்கள் அனைவரும் கண்களை மூடி உங்களுடைய அருள் பிரசன்னத்துல பங்கு குடும்பமாகிய நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கவலைகள், துன்பங்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் இயலாமைகளையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு எதிராக செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் வேண்டுகிற வேண்டுதல்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். கண்களை மூடி ஒரு நிமிடம் இறைவனுக்கு எதிராக நாம் செய்திருக்கிற பாவங்கள்
குற்றம் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் வகையில் நினைத்து பார்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும்
எங்களை தொடர்ந்து வரணும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 20 முடிய. அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். ஆண்டவர் மறுவாக்கு.
Second reading, a reading from 1 Corinthians, chapter 11, verse 23 to 26. For I received from the Lord what I also handed on to you, that the Lord Jesus, on the night when he was betrayed, took a loaf of bread, and when he had given thanks, he broke it and said, "This is my body that is for you. Do this in remembrance of me." In the same way, he took the cup also after supper, saying, "This cup is the covenant in my blood. Do this as often as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink the cup, you proclaim the Lord's death until he comes." The Gospel of the Lord. Amen. வானின்று இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் இதை யாராவது உண்டால் அவள் என்றுமே வாழ்வான் என்கிறார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த
வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகன் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நாம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்பவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. My dear sisters and brothers in Christ Jesus, wish you all a very pleasant evening. And today, for our celebration, we are reflecting that the Eucharist is the strength of the pilgrims. எதிர்நோக்கின் பயணிகளின் பலம் நற்கருணை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல்வேறு சகோதரர்கள் சகோதரிகள் என்னிடம் கேட்பதுண்டு, ஃபாதர், வேளாங்கண்ணியிலே மற்ற இடங்களிலே அற்புதங்கள் நிகழ்கின்றன, ஏன் ஃபாதர் இங்க அற்புதம் நிகழ்வதில்லை? நமது விசுவாசம் குறைபாட கேள்வி, அருமையான கேள்வி. வேளாங்கண்ணியிலே நாம் போய் பார்க்கிற பொழுது அன்னை மரியாவுடைய பரிந்துரை வழியாக லட்ச மக்கள் வந்து சாட்சியம் சொல்லுகிறார்கள். ஃபாதர், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மத்திய 26 28 வரை வாசிக்கிற பொழுது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தின் ஒரு பகுதிதான், இது என் உடல், இது என் ரத்தம். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவர் இயேசுவை வாங்குகிறோம். அவர் நமது உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறார். At every Eucharistic sacrifice, Jesus becomes part and parcel of my body and my blood. இதை விட ஒரு அற்புதம், எனக்கு 53 வயது ஆகிறது, இதை விட ஒரு அற்புதத்தை எனது வாழ்நாளில் நான் கண்டது கிடையாது. நீங்கள் கண்டிருந்தால் சொல்லுங்கள்.
ஆக இந்த பயணிகளின் எதிர்நோக்கின் பயணிகளின் வளம், the pilgrim's strength in the first place, Eucharist becomes part and parcel of my body and blood. And my dear, my brothers and sisters, I want you to realize, நீங்கள் இதை உள்ளாழ்த்து உணர்விலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தில் உலகில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் அற்புதங்கள், miracles do take place when Jesus becomes your body and blood. ஆண்டவர் இயேசு எனது சதையாகவும் இரத்தமாக வாழ்கிறார். அதற்கு தகுந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தாயாம் திருச்சபையுடைய அறைகூவல். இரண்டாவது, யூகரிஸ்ட் is the pinnacle of love. அன்பின் உச்சம் நற்கருணை. அன்பை பற்றி பேசுகிற பொழுது எல்லா கவிஞர்களும் பேசுவது தாயுடைய அன்பு. காரணம், தனது ரத்தத்தை பாலாக்கி குழந்தையுடைய பசியை போக்குபவள் தாய். அருமையாக நாம் வாசிக்கிறோம், பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறப்பதுண்டோ? அப்படியே தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். காரணம், நான் உன்னை எனது கரங்களில் பொறித்துள்ளேன். Does a suckling mother forget her baby? Even if she forgets, I don't forget you, for I have carved you on the palm of my hands. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை மட்டும்தான் இந்த வளத்தை எனக்கு, உங்களுக்கு, நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியும். இந்த அன்பு தியாகம், செல்ஃப் சாக்ரிஃபைசிங் லவ். எனவே நான் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் வாங்குகிறேன். அவர் அன்பின் வெளிப்பாடாக தன்னையே கொடுக்கிறார். அந்த அன்பு எனது வாழ்வில் என்ன செய்கிறது என்றால், நற்கருணை நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கிற இலக்கணமாக இருக்கிறது. Eucharist unites each one of us. By their life, அவருடைய வாழ்விலிருந்து நாம் சொல்லலாம், அவர்கள் கிறிஸ்தவர்கள். நற்கருணை வாங்குகிறவர்களாக இருந்தால் எனது வாழ்வு அதை வெளிப்படுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 10:17 அருமையாக நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை பல்வேறு பிரிவினைகளிலிருந்து இணைக்கிறார். நற்கருணை நம்மை இணைக்கிற பாலமாக. இந்தியாவுடைய இலக்கம் என்னங்க? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நற்கருணையுடைய பலமே, நாம் இங்க 600 பேர் இருந்தால் 600 பேரும் 600 ரகமாக நாம் இருப்போம். இந்த 600 ரகத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரே ஒரு இலக்கணம் எது என்றால் அதுதான் நற்கருணை. நான்காவதாக, ஜெனிஸ் மோர் அப்படிங்கிற ஒரு 25 வயது நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலிருந்து ஒரு பாப்பா வந்தாங்க. 2 ஆண்டுகள் அவர் நற்கருணையிலே வாழ்ந்தாங்க. நம்ம ஆலயத்துக்கு வந்து 2 ஆண்டுகள் நற்கருணையிலேயே அவர் வாழ்ந்தார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட கொடை. நற்கருணை எனது உடல் பசியையும் ஆன்ம பசியையும் போக்குகிற மருந்தாக இருக்கிறது. Praise the Lord. ஆனால் அதை தகுந்த உள்ளத்தோடு, in a state of grace, பாவமற்ற ஒரு சூழ்நிலையில் நான் அவரை வாங்குகிற பொழுது அவர் என்னை குணப்படுத்துகிற மருந்தாகவும் எனக்கு பலம் சேர்க்கிற ஒரு பாலமாகவும் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. நற்கருணை எனக்கு ஊக்கம் கொடுக்கிற ஒரு சத்து மருந்தாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது.
அன்புக்குரிய நண்பர்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 600 faithful will be here. இந்த 600 பேரும் 600 பேர் வச்சுக்கோங்களேன், 600 கலவையான உணர்வோடு வந்திருக்கும். ஒரு சிலர் மகிழ்ச்சியோடு, ஒரு சிலர் துக்கத்தோடு, ஒரு சிலர் வேதனையோடு. இந்த திருப்பணிக்கு போனால் என் வாழ்நாளில் ஏதாவது எனக்கு நடக்காது, ஏதாவது கஷ்டம் நீங்காதா, அப்படிப்பட்ட சோர்வான உள்ளத்தோடு நான் வருகிற பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது எசேக்கியேல் 37 எலும்புகளுக்கு இறைவாக்குரை. அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆண்டவர் சதையை வர வைக்கிறார். சதையை வர வைத்து விட்டு அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? மனிதர்களை போன்று இருக்கிறார்கள். என்ன இல்லை? உயிர் இல்லை. உயிர் மூச்சை ஊது என்று இறைவாக்கு உரைக்க சொல்லுகிறார். அப்படி எனது வாழ்வில் நொந்து நூலாக போயிருக்கிற பொழுது, எனது எலும்புகள் வலு குறைந்திருக்கிற பொழுது வலு சேர்க்கிற ஒரு காரணியாக இருப்பவர் நற்கருணை ஆண்டவர். நற்கருணை எனது வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. When God meets with the humans, great things happen. ஆண்டவர் நம்மோடு இணைகிற பொழுது மாற்றம், மனமாற்றம் ஏற்படுகிறது. உண்மையா? Praise the Lord. கரங்களை தூக்கி praise the Lord. When God meets with you, ஆண்டவர் என்னோடு, ஆண்டவர் உங்களோடு, ஆண்டவர் நம்மோடு இணைகிற பொழுது அங்கே ஒரு மாற்றம். சக்கேயு ஒரு பார்க்கிறான், ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. மரத்தில் இருக்கிறார். ஆண்டவர் வந்து சொல்கிறார், சக்கேயு கீழே இறங்கி வா. இன்று நான் உன்னோடு தங்க வேண்டும். எப்பொழுது நான் எனது குறைகளை உணர்ந்து, பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடம் வருகிறேனோ, ஆண்டவர் எனது வாழ்வில் ஒரு ஒளியை ஏற்றுகிறார். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன். எனது உறவினர் ஒருவர் கொஞ்சம் ஓவரா தண்ணி போட்டுட்டு சேட்டை பண்ணிட்டு, ஏதாவது பண்ணுங்க, கூப்பிட்டு போங்க அப்படி என்றார். நான் அவர் ஏஏ மீட்டிங், ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ், அந்த ஒரு மீட்டிங்க்கு அழைத்து சென்றேன். அங்கு ஒரு சாட்சியம் சொல்லுகிறார். அந்த ரெக்கவரிங் ஆல்கஹாலிக்ஸ் அவர் கொடுக்கிற சாட்சியம் இன்றும் என்றும் எனது மனதில் இருந்து நீங்காது. அவர் சொல்லுகிறார், நண்பர்களே, நான் குடி நோயில் இருந்த பொழுது, குடியின் உச்சத்தில் இருந்த பொழுது, பிளாங்க் அவுட், அதிகமாக குடித்து பிளாங்க் அவுட், அந்த நிலையிலே எனது மனைவியின் முன்பே தாயை கொண்ட எனது மாமியாரை மணப்பட்டிருக்கிறேன். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் என்னை அழைத்து பல இடங்களுக்கு கூட்டு போனாங்க. இறுதியாக குணம் பெறுகிற நிலையில் இருக்கிற பொழுது அந்த குருவானவரிடம் சொன்னார், நீங்கள் பாத சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை வாங்குங்கள். பாத சங்கீர்த்தனம் செய்து நன்மையை வாங்கிய பிறகு எனது மாமியாரின் காலில் விழுந்து மன்னிப்பை யாசிக்கிய பொழுது அவர் கூறிய வார்த்தை, நீ எனது மருமகன் அல்ல, மாறாக மகன். Praise the Lord. Praise the Lord. அந்த நற்கருணை அவர் சாட்சியம் சொல்கிற பொழுது சொன்னார், இந்த நற்கருணை எனது வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்புக்குரிய சகோதரர்களே, dear friends in Christ Jesus, Eucharist alone can touch my life. Today we are proclaiming that Eucharist is part and parcel of my life. ஆண்டவரை நாம் வாங்குகிற பொழுது அவர் எனது உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறார் என்றால் நாம் யாராக மாற வேண்டும்? நற்கருணையாக மாற வேண்டும். இறுதியாக யூக்கரிஸ்ட் என்றால் தேங்க்ஸ் கிவிங் என்று பொருள். நற்கருணை பலி என்றால் நன்றி செலுத்துவது என்பது பொருள். உள்ளாழத்து உணர்வுகளில் இருந்து
ஒரு நல்ல மனிதன் என்பது உள்ளாழ்த்து உணர்விலிருந்து நன்றி உள்ளவனாக, ஆன்ம பலம் கொண்டவனாக, இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்வார்கள், இஃப் யூ ஆர் எ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, நல்ல பலமுள்ள நல்ல பண்புகள் கொண்ட மனிதனாக மனுஷியாக நீ இருக்கிற பொழுது யாராலும் உன்னை அனாவசியமாக தொட முடியாது. அப்படிப்பட்ட பலம் பொருந்தியவர்களாக என்னை மாற்றுவது அற்புதமை. எனவே இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த திவ்ய திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவரிடம் வேண்டுவோம், ஆண்டவரே நீ இந்த நற்கருணை எங்களது வாழ்வின் மையம், நீர் எங்களது வாழ்வில் கண்டதை கலந்திருக்கிறேன். அதை தகுதியான உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை எனது உள்ளத்தில் வரவேற்க எனக்கு வரம் தார் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பணியை ஜெபிப்போம். ஆமென். Let us close our eyes for a moment. We have heard wonderfully how Jesus Christ our Lord becomes strength for us. You may be broken in different ways. நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நம்மை பலவிதமான பயங்கள், சோர்வுகள், கலக்கங்கள், நம் குடும்பத்தில் ஏற்படுகிற நிகழ்வுகளால் உருகுலைந்து இருக்கிறார். மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்கிறார், சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாற்றை கொடுக்கிற இறைவன் நாம் இனிதாய் வாழ உதவ முன் வருகிற இறைவன், நம் மனமாற்றத்திலே மகிழ்ச்சி கொள்கிற இறைவன், நம்மை இணைய நம் குடும்பத்தில் வர சக்கேயுவை போல ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆசைப்படுவோம். When we desire for God, God will abundantly bless us. Let us put forward our
needs before the Lord. ஆண்டவரிடத்தில் நம் தேவைகளை அர்ப்பணித்து ஜெபிப்போம். For the Pope, the bishops, the clergy, and all religious, that through their faithful and reverent celebration of the Eucharist, they may inspire and draw the whole Church closer to God's merciful love and truth. May their authentic witness encourage us all to live with greater faith and service. Through the intercession of Saint Luke, we pray to you, O Lord. Lord, hear our prayer. For all the priests all over the world, that through the reverential celebration of the Eucharist and meaningful breaking of the word, they may draw the faithful closer to the Eucharistic Lord. Through the intercession of Saint Luke, we pray to you, O Lord. Lord, hear our prayer. உங்கள் பதில் புனித லூக்கா வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நற்கனை நாதரே, இக்கூடலில் வாழும் மனிதர்களில் பல மனநோயாலும் உடல் நோயாலும் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகின்றனர். தங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களைக் கண்டு துவண்டு போயிருக்கும் இவர்களுக்கு நீரே துணை நின்று இறை வார்த்தையாலும் இறை உணவாலும் இவர்களின் மனத்துக்களை ஆற்ற வேண்டும் என்று புனித லூக்காவின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒற்றுமையின் தேவனே, மொழி, இனம், ஜாதி பிரிவினைகளாலும் சண்டைகளாலும் கலவரங்களாலும் பிரிந்து நிற்கும் இந்நாட்டு மக்களை ஒன்றிப்பின் அருட்சாதனமா நற்கல்வி வழியாக ஒன்றாக இணைத்தள்ள வேண்டும் என்று புனித லூக்காவின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us close our eyes for a moment. There are so many desires, needs that are hidden in our hearts. The Lord is really present at this moment of our life. The Lord says, ask and it will be given to you. Knock and the door will be opened. Seek and you will find. இறைவன் நாம் முழு உள்ளத்தோடு கேட்கும் பொழுது, நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது, நூற்றுவ தலைவனுக்கு உதவி செய்த இறைவன் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பெண்மணிக்கு உதவிய இறைவன் நமது உள்ளத்திற்கும் ஆறுதல் கொடுக்கிற விதத்தில் நம் தேவையை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு தனிப்பட்ட ஜலத்தை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்பியோரை அவர் கைவிடும் தெய்வமாக. பங்குக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் உதவி பங்கு தந்தைக்காகவும் பங்கில் பணிபுரிகிற எல்லா பணியாளர்களுக்காகவும் தன்னார்வ தொண்டர்களுக்காகவும் பீட சிறுவர் சிறுமிகளுக்காகவும் அன்பியர்களுக்காகவும் சிறப்பிக்கிற ஒவ்வொரு இந்த நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
Let us all feel the presence of the Lord and sing from our hearts that we have pains, agonies, needs in our life. Jesus, blessed Savior, I surrender. I surrender all. I surrender. Yes, Lord Jesus, we surrender everything of our life. Oh, to thee, my blessed Savior, I surrender all. சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடையமாகி திருப்பலி எல்லாம் அந்த இறைவனுக்கு ஏற்றதாக வழிதெரியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் தூதவரின் இறுதி உணவை விருந்துகளே சிலுவையின் பாடுபட்டளிக்கும் நினைவுக்கான நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்வில் ஈடேற்றம் காண எங்களுக்கு அருள் புரிந்தார். நிறைவு புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீ நம்பிக்கையும் உண்மையான உணவாகவும் தந்தீர். அவர்களை புனிதப்படுத்துகிறீர்கள். இதனால் ஒரே உலகின் மக்களாக எங்களை வாழ அழைக்கின்றீர். ஒரே நம்பிக்கை ஒளிவெற்று ஒரே அன்பினால் கிடைக்க திருதுலமானி. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளாடைய ரத்தின் விருந்தினை எங்களுக்கு கொடுத்து பங்கு பெற செய்கின்றீர்.
ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்து உம்மை தொழுது வணங்கி புதிய பண்பாடுகளை பாடுகின்றன. வானில தூதர்கள் நாங்களும் ஒன்று சேர்ந்து முடிவில்லாமல் என்றும் புகழ்ந்து பாட அருள்வீராக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறது. உன் திரும்பு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குள்ளவைகள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் பண்றார்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுறையில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பங்கின் பாதுகாவலர் புனித லூக்கா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராக புனித அனைவருடனும் இன்று நாங்கள் விழாவிற்கும் புனித ஆக்டிவிட்டஸ் கார்லோஸ் அவருடைய பரிந்துரை வழியாகும் நாங்கள் நிலைவாழும் பணிகளும் கல்வி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மனமுள்ளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அளித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சபை, உலகின் பாவங்களை போக்குகிற அற்புதமான இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் வாழ்ந்து பெற வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்த இயேசு, நாம் அனைவரும் உடலில் பலம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே கடவுளின் அருளால் விடலினாக்கி தம்மை மீட்டெடுத்தவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். இப்பொழுது வழங்கக்கூடிய திவ்ய நற்கருணையானது தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பிறமத சபையினருக்கு நீங்கள் இருந்தால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
நற்பணியுடைய இந்த திருப்பணியுடைய படமாக இருக்கிறது என்பதை நான் சிறப்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் இந்த திருப்பணியில் சமைக்கப்பட்டு நற்கல்வியாக ஸ்தாபிக்கப்படும். அது பிறகு சரியான பிறகு நற்கல்வியானது இங்கே ஆணையை சுற்றி வளமாக எடுத்து வரப்படும். நம்முடைய பொருட்களிலே ஊர்களில் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே நம்முடைய ஆணையத்தை சுற்றி நாம் வருகிற 4 திசைகளாக இருக்கிற நம்முடைய குடும்பங்களை கொடுக்கிறோம். அந்த வல்லமை அது உணர்வு இயல்பை கூட வெளிப்படுகிற வல்லமை. எனவே நாம் இங்கிருந்து எங்களாலும் தெரிவிக்கலாம் அவருடைய வல்லமை அங்கு சென்று சேரும். அந்த 4 திசைகளாக நாம் சூழ்நிலை உங்களுடைய குடும்பங்களை உங்கள் வீடுகளை இருப்பவர்கள் அந்த 4 திசைகளில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற உறவுகள் இருப்பவர்கள் யாருக்காக நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அவர்கள் இருப்பவர்கள் ஆண்டவர் உடனடியாக அவர்களை கொள்வார். அப்படி அவர் as a position of the church, when it's taken, please pray that one side of the house is there located. Ask the Lord to bless your house, your family, or your relatives, or people who are praying. ஆனால் நிறைந்த ஆசிரியரோடு உங்களை போட்டு ஆசிரியப்பார். அவங்க இந்த 10 வயசுல எழுதணும் அவர்களுக்கு போவதில்லை. இந்த ஆணையர்களும் இங்கே இருக்கலாம். இந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய அண்மையாக இருக்கிற ஜானிகள் தலைமையும் சகாயமானியும் சென்ட் பால் அண்ட் சென்ட் ஃபாத்திமா இந்த அண்மையில் மட்டுமே நம்முடைய சந்தோஷங்களோடு இவர்கள் மட்டுமே உடனமாக உள்ளே நாம் இருக்கிறோம். அவருடைய இருந்து நாம் வெளியே நம்முடைய போகணும். ஆகவே நாம் இந்த பாவனையில ஒரு பக்கத்தோடு பங்கெடுக்கும் இங்கே உருவான இந்த ஆராதனை தொடர்பு எடுத்துக் கொண்டிருப்பார். ஆகவே இந்த ஏற்பாடுகளில் எல்லோரும் பங்கெடுக்கும் கேட்டுக்கொள்கின்றோம். நற்கல்வி ஆண்டுடைய வல்லமை ஆணையை கொடுத்த அந்த ஒரு பெண்ணுக்கு வெளியேறியது. நிழல்பட்ட பலர்கள் சொன்னார்கள். அதுபோல ஆண்டுடைய நற்கல்வியானுடைய வல்லமை வெளிப்படுகிற நேரம். So special time of grace. ஆகவே ஆண்டுடைய அந்த வல்லமைக்காக நம்மை புகழ்ந்து இந்த நற்கல்வி வல்லமையை நேரத்திலே ஒவ்வொரு சிந்திப்போம். இந்த நாளை சிறப்பிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எம்எஸ் சபையை சார்ந்த 3 குழுக்கள் திருப்பணியை நிறைவேற்றிய கிறிஸ்தராஜ் ஜெனரல் கவுன்சிலராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். கைப்பாளராக இருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று நமக்காக அவர் வந்திருக்கிறார். பக்தி விசுவாசத்தோடு சட்ட வாழ்வில அதிகமாக இருக்கிறவர். எப்பொழுதும் நம்முடைய நிலைகளை நாம் பங்கெடுத்திருப்போம். வெளிநாட்டினா எனக்கு தெரியும். இப்போது இந்த ஆண்டவர் மீது அதிகமான நேரத்தினால மீது ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை கொண்டவர். அதோட முக்கியமாக நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது எந்த ஒரு ஈடுபாடு கொண்டவர். இதற்காக வந்த இந்த நன்றி ஒரு ஸ்பெஷல் ஒரு நன்றி அவர் நிறைவேற்றினார். ஏன்னா இந்த அவர் ஜெயிக்க வந்தாலும் கேட்கப்பட்டது. அவர் பெரிய ஒரு ஆசிரியரை கண்டார். இங்கே நன்றிக்கை நிறைவேற்றினார். அவராகவே வாழ்க்கை சாமி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு நன்றிக்கை வழியாக இறைவன் எனக்கு பெரிய காரணம் செய்திருக்கிறாரு, என்னை விரும்பி இருக்கிறாரு, அவர் நன்றி சொல்லிட்டு இங்க அவர் நூற்றாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட அவர் உருவானவர். அவர் இந்த நேரத்தில் கண்டிப்பாக
நாம் அவர் அழைத்தோம், அவை தமிழ் வந்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த மாணவர்களின் சமநிலையை நாம் தெரிவிக்கிறோம். எனவே அவர்களுக்கு பயனாளிகளை போட்டு அனுமதி கொடுக்கிறோம். அடுத்ததாக இந்த மரபை ஆட்சிய அரசு அல்போன்ஸ் சேர்ந்து அங்கே இருக்கிறார். அவர் வந்து இந்த PhD பட்டத்துக்காக அவர் படித்துக் கொண்டிருக்கிறார், தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போது யாருடன் பேசலாம், என்ன வேணும்னு சொல்றாரு, எவ்வளவு பாசிட்டிவாக பேசுவார். ஆல்வேஸ் ஸ்டாப் அண்ட் அப்ரிஷியேட். இந்த கேமரா வந்து அதை பார்க்கறது அவ்வாறு பொருள் தனியாக இருக்கிறார். எப்போது இந்த நலன் தர வார்த்தைகள், ரொம்ப ஊக்குவிக்கிற வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், தட்டி கொடுக்கிற வார்த்தைகள், நம்மளை உயர்த்துகிற சூழ்நிலை இருக்கிறவங்க கூட இன்னும் அதிகமாக அவரை உயர்த்துகிற ஊக்கமளிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்போன்ஸ் வர்ணவாசம் பேசியிருக்கோம். எனக்கு வர்ணவாசம் ஊக்குவிப்பவர். அது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தந்து இந்த மரங்களை மரங்கள் இருக்கிறார். அவர்களை நம்முடைய இந்த தமிழ் சார்பாக வாழ்த்துகின்றோம். அவர் வாழ்க்கை தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக தாஸ் அவர்கள் எல்லாருமே நமக்கு பார்க்கணும். அவர் தான் வந்து நமக்கு வரும்போதும் நமக்கு ஒரு வாரம் கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவையை அதிகமாக உடனே இருப்பவர் தந்தை தாஸ் அவர்கள். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்முடைய குடும்ப சுதந்திரம் அவருடைய ஞானிகளுடைய இயக்கத்தியாக வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை பல ஆசிரியர்களை கொண்டு அவர் பள்ளியில் இன்னும் அதிகமாக மக்கள் எடுத்து வருகிறார். எனவே தமிழர்களுடைய உண்மையின் சார்பாக நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இந்த தமிழ்நாடு வருகிறோம். இந்த நாளில் நம்முடைய பாராட்டு நம்முடைய வாழ்த்துக்குரியவர்கள் ஜான் பாண்டி, சலாயமலா அவர்கள் பொறுப்புடன் St. Paul and Fatima and the Elton Sander, பொறுப்பாளர்கள் அவர்கள் ஏற்பாடுகள் தமிழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நல்லவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வோம். மிக அற்புதமான எல்லா காரியங்களையும் அவர்கள் என்னை நாளிலே செய்து நமக்காக உதவி செய்திருக்கிறார்கள். அவரை இந்த முன்னெடுத்த சிரமெடுத்த அனைத்து காரியங்களும் உடனிருந்த இந்த அன்றைய மக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினத்திலே நாம் முதியோர் தினமாக கொண்டாடும். நம்ம இதுக்குள்ள நம்ம பங்குல எனக்கு ஒரு 40% முதியோர் தான். என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். போய் உடனே சந்திச்சு முடிச்சுட்டு கிடையாது. இந்த 1000 வீடுகளிலே மொத்தமாக போடுவாங்க. ஒரு 40% 40% people are elders, retired people, elders. அதுவும் some are very lonely and the aged people நிறைய இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அவங்களுக்காக நான் போகிறோம். and pray and offer them to the Lord so that the Lord will strengthen them, bless them in a very special way. So tomorrow we are celebrating Elders Day. அந்த நாளைக்கு வீட்டில் எல்லாரும் குடும்பமாக அவங்களுக்கான ஒரு சர்வீஸ், ஒரு வழிபாடு நிச்சயம் உண்டு. அவங்களை ஆண்கள் இன்னும் நம்ம பலப்படுத்தணும். சோறு போய் தண்ணீரில் அது பிறப்பில் அது உடல் தலைமையில் இருக்கிறவங்களெல்லாம் ஆண்கள் தொடங்கணும். அதற்கான உருவாக நமக்கு பரிந்துரைக்கணும். எனவே நாளைக்கு தினம் அவர்களுக்கான நாளாக இருக்கிறது முதியோர் தினம். எனவே நாளை தினத்தில் 12 வருவோம். என்னுடைய மலை வட்டத்தினுடைய யோகான்
முழு ஆசிரியர் கட்சித்தல உங்களை அன்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இப்பொழுது இது சொல்லிக்கப்படும். அதன் பிறகு அண்ணாவுமே நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்லிடுவோம். இந்த 3 நாள் பார்க்குறேன் முழுசாக இருக்குது. நிறைய படிக்கிறீங்க. நாளைக்கு தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுவீங்க அவங்க. எனக்கு காலையில் அறிமுகத்துக்கு வந்துருச்சு. இது 6வது அப்படின்னா. ஆனால் அதுக்கும் மக்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறோம். நாங்கள் நாங்கள் பங்கெடுப்போம். தொடர்ச்சியாக பங்கெடுக்க பலனளிக்கிறோம். அந்த வகையில் அப்படிப்பட்ட எங்களுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஒத்துழைப்பு பங்களிப்பு பங்கேற்பு அவற்றெல்லாம் மூலம் வருகிற சனிக்கிழமை 18ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருப்பதி ஆரம்பமாகும். அது பிறகு திருத்தேரி பவனி நடைபெறும். நம்முடைய திருப்பிடம் பவனியாக எடுத்து செல்வோம். அங்கே வருகின்ற அந்த சனிக்கிழமை திருத்தேரி பவனி திருத்தேரி நாள். அங்கே திருத்தேரி பெருமாள் so the places anointed are standing to bless in special way. So there will be a procession after the mass on Saturday at 6 p.m. So most welcome to get the final blessing. Almost is the final blessing. You are most welcome to participate. The next day will be Sunday. The next Sunday we will go in the plan. So after the second mass is over, 7:30 mass is over. So beginning the third mass, that is the 9 o'clock mass. So the glowing of the plan will be there. Then the mass will be celebrated. Again, when the Sunday night திருநாள் அவர்களை ஞாயிற்றுக்கிழமை கூடிய திருநாள் உங்களுடைய எல்லா நாட்களிலும் உங்களை ஒரு பணிக்க உங்களை இன்னொரு முறை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருமாக இடையில குழந்தைகள் 15ஆம் தேதி புதன்கிழமை நான் குழந்தை தினம் அன்னைக்கு எல்லா குழந்தைகளும் வளர்க்குறாங்க. நம்ம ஒரு ஸ்பெஷல் விஷயம் வச்சிருக்கிறாங்க. இந்த சில்ட்ரன் ப்ரோக்ராம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன். ஸோ all children of our class. அதுபோல இந்த இருக்கிற எல்லா குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுக்கான சிறப்பான ஆசீர்வாதம் உண்டு, ஜபம் உண்டு, ஸ்பெஷல் நிகழ்ச்சி அவங்களுக்காக இருக்கிறது. அங்கே உங்களுடைய இருக்கிற குழந்தைகளை 15ஆம் தேதி அந்த குழந்தை நிகழ்ச்சி அழைப்பதற்கான சிறப்பாக அன்று புதிய இருக்க வேண்டும் நமக்காக இருப்பார்கள். தெரிந்திருப்போம். சத்தமாக சொல்லுங்க. பேசலாம். பேசலாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசு நம் அனைவரையும் நற்கருணை ஆண்டவர் வழியாக ஆசீர்வதிக்கிறார். இந்த இயேசு அன்புக்கு சகோதர சகோதரிகள் கருணையான நாளிலே எம்எஸ்எஃப்எஸ் குருக்களாக எங்களை அழைத்து உங்களோடு ஜெபிக்க இறைவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பு நம்முடைய பங்கு கண்டு தாமஸ் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது. அவர் சொல்வதை நான் உங்களுடைய சபையினுடைய கவுன்சிலராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக தீர்ப்பை நிறைவேற்றி ஜெபித்து நீங்கள் உலக ஆலோசகராக இளைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சபையினர். அப்படி அந்த முன்னாடி எதை நினைக்கிறோம்னா இந்த நூற்றால் உண்மையாக வல்லமையாக பெருமை பேசுகிறார் என்று விளக்குகிறது. எனவே உங்கள் தந்தைக்கு என்னுடைய உணவார்ந்த நன்மைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சத்தமாக கேட்கிறது. அருமையான தந்தை எல்லாருக்கும் சிறப்பாக வல்லமை உள்ளவர், மிகப்பெரிய பங்குகளிலே கடந்த பணி செய்தவர், ஆரோக்கிய புதுத்தளத்துக்கு அனுபவமையாக இருந்தவர். அந்த அனுபவமெல்லாம் உண்மையாக கொடுக்க வேண்டும் என்று மாநில ஆசைப்படுகிறார். அவர்கள் இணைந்து அவர் தன்னை மூத்தவர்கள் சொத்து இணைந்து பணிபுரிகிற
ஒரு அருமையான தந்தையை அவர் கொடுத்திருக்கிறார். மூணாவது உதவி தந்தை சார்ல்ஸ் தந்தை தாஸ் அவர்கள் தந்தை உண்மையாகவே அவர்தான் எங்களுக்கு வருவதற்கு காரணம். அவர் தந்தை தாமஸ் அவர்களுக்கு மிகவும் பரிசமானவர், நன்கு தெரிந்தவர், அவருடைய ஆன்மீக குரு. எனவே இந்த அருமையான வாழ்க்கை பெற்றுக் கொடுக்கிற இந்த பணி செய்கிற ஒவ்வொருவாரும் வந்து பணி செய்கிற தந்தை தாஸ் அவர்களுக்கு அவர் வாய்ஸ் நம்ம மதிவாங்கி போவோம். அவர் அருமையான வாய்ஸ் பார்க்காம ஊழியம் நடத்துகிறார். எனவே அவரை நான் பாராட்டுகிறேன். என்னுடைய சகத்தோடு அல்போன்ஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் படித்துக் கொண்டிருக்கிறார். திருமணம் படிக்கக்கூடியவர் அவர் சரவணம் புரிஞ்சிருக்கும். எங்கள் பேட்சில் அவர்தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறது சிறப்பாக படிக்கக்கூடியவர். அவருக்கு நோட்ஸ் வாங்கினார் படிக்கிறேன் செய்வார். கண்டிப்பாக இந்த வளர்ச்சியிலே மிகவும் மகிழ்ச்சி கொண்டவர். இந்த பண்டிகைக்கு அதிகமாக ஆர்வம் உள்ளவர். எல்லாம் தெளிவாக எழுதி மக்கள் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்று மாநிலங்களும் தயாரித்து அருமையான ஒரு மலையை நினைத்தார். எனவே இந்த நாள் சிறப்பாக அமைவது இறைவனுடைய ஆசீர்வாதம். தொடர்ந்து நான் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு பாராமல் கடைசியில் நற்கருணையை ஆராதனை பெற்றுக்கொண்டு குருக்களிடத்திலே ஆசீர்வாதம் புனிதமாக பெற்றுக்கொண்டு சொன்னீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த கால செக்ரட்டரி நம்ம கொண்டாடுறோம். கால செக்ரட்டரி அம்மா வந்து தன் குழந்தையை பெற்றெடுத்து தன் மகனை இழந்துவிட்டார் 15 வயசுல. ஆனால் இழந்த தன் மகனிடத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கடவுள் தன்னுடைய மகனுடைய பரிந்துரை வழியாக 2 வட்டை குழந்தைகளை கொடுத்தார். 2 வட்ட குழந்தைகளை கொடுத்தார். அதே போல உலகத்திலே தன் மகனை புனிதமாக பார்க்கின்ற பாக்கியத்தை தாய்க்கு கொடுத்தார். அப்படி என்றால் தாய்மார்கள் தந்தையர்கள் உலகத்திலே மிக முக்கியமானவர்கள். அந்த புனிதரை கொண்டாடும் நேரத்தில் குடும்பமாக வந்து திடீரென ஆராதனைக்கு பின்பு குருக்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கிற நேரம் ஒருபோதும் வீணாக சொல்லாது. எனவே பக்தியோடு கொள்வதும் இறைவன் ஆசீர்வாதம் நிறைவாக ஜெபிக்கலாம். ஆண்டவரை நாடும் உண்மை படிக்க வேண்டும் என்றும் அவரால் எங்களுக்கு உடல் அழிப்பது போல எங்களை அவரது உலகோடு பங்குகிற செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் நமது ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று
வேலை முழுவதோடு என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒரே ஒரு கண்களை மூடி ஆண்டவர் நான் உங்களுடைய பிரசனத்தில் மாற்று அவனுடைய பகுதியாக எங்களை மாற்றிருக்கு நீங்கள் பகுதியை எதிர்த்ததைப்பா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நாம் எந்த இடத்திலையும் பகுதியேற்றவர்கள் உங்களுடைய குரு பிரசனத்திற்கு நீங்கள் அழைத்து நீ பெரும்பாலும் இந்த ஆலயத்திற்குடைய யாரும் வந்திருக்க முடியாது நான் விசுவசிக்கிறேன். நீ பெயர் செய்து அழைத்ததால் இந்த பிள்ளைகள் உன் பிரசனத்தில் வந்து உன்னை ஆராய்ந்து போவதற்காக உலகம் படைத்து மண்ணை ஆகவே நீரே எங்களுக்கு எல்லாம் உண்மையை கடந்து எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்பதை வெளிப்படுத்துகிற ஆழமான உணர்வை அப்பா இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த பிள்ளைகளை சொல்லும் இந்த ஆலயத்தை சுற்றி வருகிற போது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா உணர்வு துன்பங்களையும் நீர் மாற்றி தர வேண்டுமாய் அன்பான தகப்பனே சுவரை சுற்றி வந்து 8வது நாள் புதிய வீரர்களோடு இஸ்ராயல் மக்கள் அதை சுற்றி வந்த பொழுது எரிக்கும் அதில் தகர்க்கவே முடியாது நினைத்து கொண்ட அரசவை அந்த நகரத்திலே ஆண்டவரை சாம்பலாக மாற்றி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீர் இந்த ஆலயத்தை சுற்றி வளம் வருகிற பொழுது எல்லாவற்றையும் பகுதியாக்கி சாம்பலாக நீர் மாற்றப் போகிறீர் என்ற உணர்விலே இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். அந்த வெளியே சுற்றி வருகிற நாளிலே இந்த ஆலயத்தை மட்டுமல்ல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவிக்குரிய ஆலயம் என்பதனால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ சுற்றி வருகிறேன். இவர்கள் வாழ்கின்ற இல்லத்தையும் சுற்றி வருகிறேன். இவர்கள் பணி செய்த இடத்தையும் நீ சுற்றி வருகிறேன். இவர்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறார்களோ அங்கெல்லாம் நீ சுற்றி வருகிறேன் என்று நாங்கள் யோசித்து கொடுக்கிறோம். இவர்களை சேர்ந்து இவர்களை பொறுப்பேற்றோம். அந்த பலத்தை கரவசை எழுப்பி ஆண்டவரை வலிமைப்படுத்துவோம். நல்ல கடலை நன்றியோடு ஆண்டவரை நாம் ஆராய்ச்சிருக்கிறோம். இந்த கரவசை என்னை காலமும் தெய்வம் முடியவில்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடும் மாணவரை ஆராய்ச்சி கை தட்டுகள் படைகள் இந்த பாடுகிற பாடல் நேரத்திலே நம்மளுடைய வாழ்நாளிலே நீங்கள் எல்லோரும் அனுபவித்து சொல்லுங்கள். யாரெல்லாம் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, கவலையோடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, பிரச்சனையோடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, விசுவாசிங்க இன்றோடு எல்லாம் ஒரு சொன்னால் கடவுளை கண்டிருக்கிறாங்க இந்த கண்மலையானவரை பாருங்கள். Thank you.
Yeah.